ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நான் வீடியோக்குள்ளே போவோம். என்னடா நம்மளோட பாபு மல்லிகிட்ட கையேந்தி என்ன கெஞ்சராருன்னே தெரியலையே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, மல்லிகிட்ட வந்து நம்ம பாபு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்க. நம்ம மல்லி மிஞ்சனாலையும் இல்லை மல்லி புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கெஞ்சுறாரு. என்ன எதுக்காக கெஞ்சுறாரு, ஏன் கெஞ்சுறாரு, அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்காக ரொம்பவும் ஆசைப்பட்றேன். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்ற என்னோடய பாயிண்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாபு மல்லிகிட்ட போயிட்டு நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வராங்கம்மா, ஒத்துக்கோ, முடியாது இடியாதுன்னு எதுவும் சொல்லிடாதம்மா, ஊர் முன்னாடி என் தங்கச்சி கல்யாணம் கௌரவமாக பண்ணி வச்சு கௌரவமாக வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீ அதை கெடுத்துடாத, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன்னு கையெடுத்து கும்பிட்டு அல்றாருங்க. மனுஷன் வேதனையில் நடிப்பு சிவாஜி கணேஷனே மிஞ்சிடுவார். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்க. நம்ம மல்லி இருந்துட்டு இல்லைண்ணா எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க, என்னை கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சரா. என்னால் நிம்மதியாக வாழவும் முடியல, எதுவும் பண்ண முடியல, இருப்பதுக்கே என்ன விடாமல் நீங்கள் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கெஞ்சரா நம்ம பாபு கிட்ட. ஆனால் நம்ம பாபு அவருக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுறாருங்க. இதில் தான் என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே அடங்கியிருக்குமா, என் வாழ்க்கையே இதை நம்பி தான் இருக்குது, பார்த்துக்கோ, கெடுத்துடாத அப்படின்னு சொல்லி பாபு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிடாருங்க நம்ம மல்லியை. இப்படி கெஞ்சிட்டு இருக்கேன். இதை பார்த்த மல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அண்ணா என்கிட்ட இப்படிலாம் கெஞ்சாதீங்கண்ணா, நான் உங்களுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன், நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காம போயிட்டேன், இதை மட்டும் நான் கேட்காம போயிடுவேண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா. சரி, நான் எதுவும் பண்ணல, நிச்சயதார்த்தத்துக்கு வரட்டும், அவங்க பார்க்கட்டும், நிச்சயம் பண்ணிட்டும் போட்டோம், நான் எதுவுமே சொல்லலை, சில மாதிரி வந்துட்டு சில மாதிரி போயிடுறேன் சந்தோஷமா அப்படின்னு நம்ம மல்லி பாபு பார்த்துக்க. பாபு இப்படிலாம் சொன்னால் எப்படிம்மா, உனக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணுறேன், இப்படி நீ சொன்னால் நான் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோமான்னு சொல்லி கெஞ்சுறாரு. இதை கேட்டோன்னே நம்ம மல்லியோ சரி எதையோ பண்ணி தொலை போ, நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அமைதியாக போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நாகும், ஏண்டி உனக்கு கிறுக்கு பிடிச்சி போயிருக்கா, உனக்கு தான் பிடிக்கலன்னா தைரியமாக அண்ணங்கிட்ட பிடிக்கலன்னு சொல்ல, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த ஆள் தான் கூறு கட்டத்தனமாக எல்லாம் பண்ணுறாரு, நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூரே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. இதை கேட்ட நம்ம மல்லியும், கடந்த காலத்தில் நீங்கள் என் வாழ்க்கையை அழிச்சிங்க, இப்போ எங்கள் அண்ணன் என் வாழ்க்கையை அழிக்கிறாரு, எல்லாருக்கும் நான் ஒரு கைபம்மியாக போயிட்டேன், என் வாழ்க்கையோட விளையாடுறதே உங்களுக்கு வேலையாக போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கதறாங்க. என்னங்க பண்ணுறது, இதை பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் எந்த விஷயமே இப்படி தெரியாத நம்ம அரவிந்த் நேராக வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு வர ரெடி ஆகிட்டு இருக்காருங்க. ஆமாங்க, அதே ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடில் ஹேய் ஏய் 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 அப்படி மேக்கப்லாம் போட்டு பார்த்துட்ருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்னன்னு தெரியலிங்க. என் முண்டாட்டி நான் வீடியோ போகிறத பார்த்து காண்டில் முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஏன்னு எனக்கும் தெரில. என் முன்னாடி தான் அப்படி முறைக்கிறாளா, இல்லை நான் எனக்கு முறைக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் நானே இருக்கேங்க. இனி நம்ம மகேஷுக்கு இனிமேல் அரவிந்த் கல்யாணம் ஆனாலும் சரி, இல்லை விஜய் கூட ஆனாலும் சரி, அவங்க வாழ்க்கையும் இப்படி தாங்க. பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கின்னு வாழ்க்கையே சீரழிக்க போகுது. சொன்னால் கேட்குறானுங்களா கல்யாணம் வேணாம்னா, எனக்கு ஏதாவது போட்டோம். சரி நண்பர்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.